மைத்ரீம் பஜத அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான இசை பயணத்தோட 50வது எபிசோடு இது. 50வது எபிசோட் நிறைவை ஒட்டி செப்டம்பர் 17ஆம் தேதி சென்னை ராணி சீதை அரங்கத்தில் பல நூற்றுக்கணக்கான ரசிகர்களோடு சேர்ந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நாங்க நடத்தினோம். இந்த நிகழ்ச்சியோட ஒரு கண்ணோட்டம் இப்போ. இளைஞர்களிடையே கர்நாடக இசை ஆர்வத்தை பேணி வளர்க்கணும் அப்படிங்கிறது மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு வாரமும் நீங்க கேட்டு ரசிச்சு உங்க மனசுல ஆழ்ந்து பதிந்திருக்கும் மைத்ரீம் பஜதாவை சென்னை முழுவதிலிருந்தும் சுமார் 500 மாணவர்கள் பல பிரபலமான இசைக்கலைஞர்களோடு சேர்ந்து பாட இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக துவங்கியது. Suresh Kumar, the CEO of Shankara Sir oda ஆதரவுனால தான் இன்னைக்கு மைத்ரீம் பஜத has become such a huge and popular series. இந்த 50 வார இசை பயணத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்காகவே ஒரு சிறப்பு கண்ணோட்டம். ஓம் ஜும் சஹ த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். நமஸ்காரம். மைத்ரீம் பஜத அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான இசை பயணத்தோட 50வது எபிசோட் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். மைத்ரீம் பஜத அப்படிங்கிற இந்த இசை பயணம் கடந்த ஆண்டு தீபாவளி திருநாள் அன்று பெரியவாளோட ஆசீர்வாதத்தோட தொடங்கிது. மைத்ரீம் பஜத என்று நம்முடைய பெரியவர்களாலேயே சந்திரசேகர மகாராஜ் நம்முடைய குருநாதர் இருந்தால் அவரால் சொல்லப்பட்டது இந்த பாட்டு. சத்ருபாவம் இருக்கக்கூடாது, எல்லார்ட்டையும் அன்போடையும் ஆசையோடையும் பிரியத்தோடையும் இருக்க வேண்டும் இருக்கா மைத்ரீம் பஜத என்று தொடங்கினார்கள். ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம். இந்த மாதிரி மனுஷ வாழ்க்கையில் நம்மெல்லாம் இருந்தோமானால் அது உலகம் முழுக்க அமைதி, சாந்தி, சந்தோஷத்தையும் கொடுக்கும். முதல் சில எபிசோட்ஸில் சங்கீத கலாநிதி திருமதி ஆர் வேதவல்லியும் பிரபல கர்நாடக இசை கலைஞர் திரு நெய்வேலி சந்தானகோபாலனும் கச்சேரி பத்ததியை பற்றியும் இந்த காலத்து கச்சேரி பத்ததி எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கறது பத்தியும் பல்வேறு வகையான பாணிகளை பத்தியும் நம்ம கிட்ட பேசினார். பழமைன்னு அர்த்தம். அதுக்கு மகாபெரிவா ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா. கர்ண ஆட்டகம், அதாவது காதுக்கு இனிமை. ஜீன் சாருக்கு அப்படியே வாயை திறந்தாலே மிருகா கொட்டுது. அவரோட பெருமை என்ன அப்படின்னு கேட்டால்,
அவரால் எப்படி வேணாலும் பிர்கா பேசும். பிர்கான்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி லைட்னிங். சங்க காலத்திலிருந்து ஆரம்பிச்சு பல மகான் வாக்கியக்காரர்களை பத்தி செலிபிரிட்டி கெஸ்ட் நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. அந்த வகையில தேவாரம் இசையை பத்தி தமிழிசை விற்பனர்கள் திரு கோட்டிலிங்கம் மற்றும் திரு வைத்திலிங்கம். கோயில்கள், திருவிழாக்கள் இதை மையமாக வைத்து விளங்கின காரணத்தினால தேவாரம்தான் எங்கும் ஒலிக்கிற, கோயில்கள் உள்பட ஒலிக்கிற ஒலியாக, சங்கீத பாட்டுக்களாக நமக்கு இருந்தது. பத்தி டாக்டர் ஔவை நடராஜன். இசையின் மூலம் இதயங்களை எல்லாம் இணைப்போம் என்கிற கருத்து ஒரு நல்ல கருத்தாக தெரிகிறது. திருப்பாவையை பத்தி டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி. திருப்பாவைங்கிறது இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப பழங்காலத்தில் இருந்து வந்த ஒரு சடங்குன்னு பார்க்குறோம். அதில் கன்னி பெண்கள், திருமணமாகாத பெண்கள் எல்லாம் விடியற் காலையில் எழுந்து அந்த மார்கழி மாதத்தில் குளித்து விட்டு இந்த இறைவன் நாமாவை சொல்லி வழிபடும். சுப்பையரை பத்தி திரு சித்திரவீணா ரவிக்கு. ஸ்ரீகணேஸ்வர ஸ்ரீவித்யோபாசன போதகர, அந்த ஸ்ரீவித்யோபாசன போதனையை கொடுக்கக்கூடியவனே விநாயகரை பற்றிய ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண. பத்தி சங்கீத கலா ஆச்சாரியா ப்ரொஃபசர் எஸ்.ஆர். ஜானகிராமன். ஸ்ரீமத்வதீய சரிதாமிருத மன்னயார்ய ஸ்ரீமத்வதீய சரிதாமிருத மன்னயார்ய பீத்வாபி நைவ சுகிதா மனுஜா பவேயு ஸ்ரீ வெங்கடாச்சலபதேரிவ பக்தி சாரம் ஸ்ரீ தாழ்நபாக்க குருதேவோ நமோ நமஸ்தே. அன்னமாச்சார் 1424லேருந்து 1503 வரைக்கும் இருந்தவர்னு தெரியுது. இதை தவிர்த்து சிறப்பு தியாகராஜ ஆராதனை. மற்றும் பத்ராச்சல ராமதாசரை பத்தி உடையாளூர் திரு கல்யாணராம பாகவத். நாரத ஸ்வரூபமா பிறந்த ஹரிநாராயண 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 என்னும் மனவே ராமபத்ரா ஸ்ரீ ராமச்சந்திரா தாமரசலோச்சன சீதா சமேத ராரா. அருணகிரிநாதரை பத்தி திரு நெய்வேலி சந்தானகோபால். திருப்புகழ் இயற்றியவர் அருணகிரிநாதர். பகவானுடைய புகழ் தான் திருப்புகழ். சந்தத்தை அனுசரித்து, இயற்கையான சந்தத்தை அனுசரித்து பாடுவது. அவனிதனிலே பிறந்து மதல்ல எனவே தவழ்ந்து. நாராயண தீர்த்தரை பத்தி திருமதி மைத்திலி கண். பொருள் அதுக்கு நதி அலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிருஷ்ண பக்தியாகிய, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறா. கிருஷ்ண பக்தியாகிய ஒரு நதி நீர் நாராயண தீர்த்தர் தலைமையில விழுந்து கீழே பிரவாகமா ஓடி நதியா ஓடுறது, அந்த கிருஷ்ண பக்தி ஆகப்பட்டது பரவறதுங்கிற மாதிரி கிருஷ்ண லீலா தரங்கிணி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சதாக சொல்றா. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மைத்ரி பஜத நிகழ்ச்சியில எப்பொழுதுமே ஒரு சிறப்பு இடம் உண்டு. ஒவ்வொரு வாரமும் மாணவர்கள் பாடும் நாம சங்கீர்த்தனத்தை நம்ம மைத்ரி பஜத நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம்.
13ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை பக்தி இயக்கத்தை பேணி வளர்த்த நாம சங்கீர்த்தன மும்மூர்த்திகளை பற்றி உடையாளூர் திரு கல்யாணராம பாகவத். ஹரிநாராயண 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 ஹரிநாராயண. ஜெயதேவரின் அஷ்டபதிகளை பற்றி தஞ்சாவூர் திரு தியாகராஜ பாகவத். கிசலய ஷயன தலே கூரு காமினி சரண நளின வினிவே. மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியை பார்த்துட்டு பல கேள்விகளை எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கும் தீவிர கர்நாடக இசை ரசிகர்களை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு அவங்களோட கேள்விகளுக்கு கலைமாமணி டாக்டர் சுந்தர் பதில் அளித்திருக்கு. இப்போ கச்சேரிகளில் பக்கவாத்தியமாக வயலின் தான் வாசிக்கிறா, வீணை பக்கவாத்தியமாக இருந்தது ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்கிறா. அது எந்த அளவுக்கு உண்மை? வயலினோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஒன்று அந்த சஸ்டெயின் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் நமக்கோ அட்லீஸ்ட் பிரெத் அளவு தான் நம்ம சா போட முடியும், பாட முடியும். ஆனால் வயலினில் அதே பூவெல்லாம் கரெக்டாக போட தெரிஞ்சா போட்டுட்டே இருக்கு. கர்நாடக மும்மூர்த்திகள்ல ஒருவரான தியாகராஜ சுவாமியை பற்றி சங்கீத கலாநிதி திரு டி.கே. கோவிந்தராவ் மற்றும் சங்கீத கலாநிதி திருமதி வேதவல்லி. அவர் பாடுறதை பார்த்து தான் எப்படியெல்லாம் மகான்கள்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு பாடின பாட்டுன்னு சொல்லுவாள். எந்த மகான் பாவில் பாடினதெல்லாம் நிறைய கீர்த்தனங்கள் பல வெரைட்டிஸ் பண்ணியிருக்கார். ஒரு சங்கராபரணம் எடுத்துட்டா சங்கராபரணத்தில் எத்தனை வெரைட்டிஸ், மோகனத்தில் எத்தனை வெரைட்டிஸ், ஒரு கீர்த்தனம் மாதிரி இருக்காது இன்னொரு கீர்த்தனம். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இவாளுக்கு முன்னாடியோ இல்லை வேற பாஷக்காராலோ எல்லாருமே தெலுங்குல தான் கீர்த்தனம் பண்ணியிருக்கா. அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான. பற்றி திரு ஆர்.கே. ஸ்ரீராம்குமார். குரு இஸ் தி அல்டிமேட். குருவோட கிருபை இல்லைனாக்கா எதுவுமே லபிக்காது. நகுரோர் அதிகம் தத்துவம். கடந்த சில வாரங்களாக தொலைக்காட்சியிலேயே முதல் முறையாக உடையாளூர் திரு கல்யாணராம பாகவதரோட சிக்ஷையில நம்ம எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் கத்துன்னு இருக்கோம். தேவேஷ கணாராதித திவ்யாம்புஜ பாத சித்திரை திருநாள் அன்று சங்கீத கலாநிதி மதுரை திரு டி.என். சேஷகோபாலன் அவர்களோடு ஒரு சிறப்பு நேர்முக சந்திப்பு. முதல்ல மியூசிக் ஃபார் மியூசிக் சேக். சங்கீதம்ங்கிறது ஒரு தபஸ் மாதிரி, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. பகவான் யாருக்கிட்ட வச்சிருக்காரோ அவளுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்டை நம்ம அதை வளர்த்து நாம் அந்த இறைவனை காணுவதற்கு சரியான வழியாக அமைந்த அந்த ஒரு இசைனை, இந்த இசையின் மூலம் அந்த இறைவனை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறதே என்பதை ஒவ்வொரு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே இதை நினைவில் நாம் ஏற்றுதல் வேண்டும். ரசிகர்களாகிய உங்களுடைய ஆதரவுடன் மைத்ரீம் பஜத அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான இசை தொடரும். மைத்ரீம் பஜத அகிலகு ஜெய. மைத்ரீம் பஜத அகிலகு ஜெய. 50வது எபிசோட் நிறைவு விழாவை தலைமை தாங்கியோர் மெட்ராஸ் மியூசிக் அகாடமி பிரசிடென்ட் திரு என். முரளி மற்றும் சங்கீத கலாநிதி திருமதி ஆர். வேதவல்லி. மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியை பத்தி இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? I think at this juncture one needs to salute the contribution of both Music Forum represented by Dr. Sundar and Shankara TV for their yeoman service to our fine tradition of classical music. This program, as we saw glimpses in the documentary produced, has been highly educative and illuminating and very interesting also. It was a great experience to see all of you children singing Maitreem Bhajata. I think one cannot ask for a better start for this program than that. சுந்தர் அவர்கள்
டிகே ஜெயராமன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்திலேருந்து தெரியும். அவர் இப்படி ஒரு விஸ்வரூபம் எடுப்பார்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. எத்தனையோ பேர் பாட்டு கற்றுக்குறோம், ஃபீல்டுக்கு போகிறோம், பெரிய வித்வான்களாக வரா, என்னென்னமோ சாதனைகள்லாம் பண்ணுறா. ஆனால் இது இருக்கே, இது ஒரு மறக்க முடியாத, என்றும் ஞாபகம் அதாவது ஃப்யூச்சரில் இந்த யங்கர் ஜெனரேஷன் அவரை என்றைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாத ஒரு காரியம் அவர் பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய காரியம். இதில் இன்னொரு காரியம் சொல்லணும், அவர் இந்த மாதிரி பண்ணுறார், இது பூலோகம் பூரா பரவணும். இப்போ இந்த சபையில் நம்ம வந்து உட்காந்துருக்கோம், இங்கே ஒரு 500 பேர் குழந்தைகள் வந்திருக்கா, டீச்சர்ஸ் வந்திருக்கா, மொத்தம் 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேருக்கு தான் தெரியும். ஆனால் இதுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்தது உலகம் பூரா பரவணும்னா அதுக்கு ஒரு மேடை வேணும் இல்லையோ, அதை கொடுத்த சங்கரா டிவியை எவ்வளவு வாழ்த்தினாலும் தயார். அதனால் கூடுமான வரையில் நீங்கள் குழந்தைகள் இந்த சங்கரா டிவி எல்லார் வீட்லேயும் வரணும்னு கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச அப்பா அம்மாவையும் நீங்கள் வந்து ரொம்ப சீரியல் பார்க்க விடாத கொஞ்சம் டிடிஹெச்சில் கனெக்ட் பண்ணி எல்லாரும் பாருங்கோ. இதுதான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய வாழ்த்துக்கள். நமஸ்காரம். எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்து பேச வச்சதுக்கு என்னுடைய நமஸ்காரத்தையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சு. ஆதிசங்கரின் பஜகோவிந்தத்தோட 31 ஸ்லோகங்களையும் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஃபுல் பெஞ்ச் அக்கம்பனிஸோட பாடினார். அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहीं नहीं रक्षति करेंगे नहीं नहीं रक्षति करेंगे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. பிரபல கர்நாடக இசை கலைஞர் வித்வான் திரு TM கிருஷ்ணாவோட கச்சேரியோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறியது. அவரோட கச்சேரியிலிருந்து ஒரு பகுதி இதோ உங்களுக்காக. Nithi seva
Come on.